இந்த உலகத்துல இருக்கும் சில இடங்கள் மனிதர்கள் ஒருபோதும் போக விரும்பாத இடங்கள். அது போர் நடக்கும் நாடுகள் கிடையாது, அது காடுகளும் கிடையாது, அது மரண பள்ளத்தாக்குகளும் கிடையாது, அதுதான் சிறைகள். ஆனா எல்லா சிறைகளும் ஒரே மாதிரி கிடையாது. சில சிறைகள் மிகவும் பாதுகாப்பானவை, சில சிறைகள் மிகவும் கொடூரமானவை, சில சிறைகள் மனிதன் மனதை முற்றிலும் உடைக்கும் அளவுக்கு ஆபத்தானவை. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போவது உலகின் 6 மிக ஆபத்தான சிறைகள் பற்றி தான். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அல்காட்ராஸ் ஃபெடரல் பெனிடென்ஷரி. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வளைகுடாவில் அமைந்துள்ள இந்த அல்காட்ராஸ் சிறை ஒரு காலத்துல உலகத்திலேயே தப்பிக்க முடியாத சிறையாக கருதப்பட்டுச்சு. இந்த சிறை ஒரு தீவில் அமைந்துள்ளது. அதை சுற்றி இருக்கும் கடல் நீர் மிகவும் குளிர்ச்சியானது. அதோடு மிக வேகமான நீரோட்டமும் மற்றும் ஆழமான நீர் காரணமாக கைதிகள் நீந்தி தப்பிக்க முயன்றால் உயிர் பிழைப்பது மிகவும் கடினம். 1934 முதல் 1963 வரை இயங்கிய இந்த சிறையில இருந்து பல கைதிகள் தப்ப முயன்றனர். ஆனால் பெரும்பாலானவர்கள் பிடிபட்டனர் அல்லது கடலில் உயிர்ந்தனர். சிலர் தப்பிச் சென்றதாக கூறப்பட்டாலும் அவங்க உயிரோட இருக்கிறாங்களா இல்லையான்னு இன்று வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. ஏடிஎஸ் புளோரன்ஸ், இதுவும் அமெரிக்காவில் தான் இருக்கு. இந்த சிறை உலகின் மிக பாதுகாப்பான சூப்பர்மேக்ஸ் பிரிசன் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சிறையில அடைக்கப்படும் கைதிகள் தினமும் 23 மணி நேரம் தனி அறையில அடைக்கப்பட்டிருப்பாங்க. மனிதர்களுடன் பேசுவதற்கும் வாய்ப்பு கிடையாது. வெளி உலகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு சலரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அறையும் கான்கிரீட்டால செய்யப்பட்டிருக்கும். கைதிகள் ஒருவரையும் ஒருவர் பார்க்க முடியாதபடி கட்டமைப்பு அமைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு சிறை மட்டும் கிடையாது, மனிதர்களை மன ரீதியாக உடைக்கும் இடமாகவும் பார்க்கப்படுது. லா சபனேட்டா பிரிசன், இது வெனிசுலாவில் இருக்கு. இந்த சிறை உலகின் மிக கொடூரமான சிறைகள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க. இந்த சிறையில காவலர்களை விட கைதிகளே அதிக கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். கைதிகள் குழுக்களாக பிரிந்து சிறையின் உள்ளே தங்களுக்குள் சண்டையிட்டு வாழும் சூழல் இருக்கு. உணவு, தண்ணீர், மருத்துவ வசதி போன்ற அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காது. சரியா, அடிக்கடி கலவரங்கள், தாக்குதல், கொலைகள் நடக்கும் இடமாகவும் இது பெயர் பெற்றது. இங்கே உயிர் பிழைப்பது ஒரு சவாலாக இருக்கும். ஹெச்எம்பி பெல்மாரஸ், இந்த சிறை இங்கிலாந்துல இருக்கு. இங்கிலாந்தில் மிகவும் பாதுகாப்பான சிறைகள் ஒண்ணுதான் இந்த ஹெச்எம்பி பெல்மாரஸ். மிகவும் ஆபத்தான குற்றவாளிகளும் மற்றும் பயங்கரவாத சந்தேக நபர்களும் இங்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிறையில் உள்ள பாதுகாப்பு முறைகள் மிகவும் கடுமையானது. ஒவ்வொரு கைதியும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவாங்க. சிறையின் உள்ளே இருக்கும் ஒவ்வொரு நகரமும் பதிவு செய்யப்படும். இதனாலதான் இந்த சிறையை சிலர் பிரிட்டிஷ் கனாட்டமோ பே அப்படின்னு அழைக்கிறாங்க. கிட்டாராமா பிரிசன் ருவாண்டால இருக்குது. இந்த கிட்டாராமா சிறை மனித வாழ்வில் மிகவும் மோசமான நிலையை காட்டும் இடமாகும். இங்கு கைதிகள் எண்ணிக்கை மிகவும் அதிகம். நிற்க கூட இடமில்லாத அளவுக்கு மக்கள் நிரம்பி இருப்பாங்க. பலர் தரையில் உட்கார்ந்தபடியே பல நாட்கள் கழிப்பாங்க. சுத்தமின்மை காரணமாக நோய்கள் பரவும் அபாயமும் இங்கு அதிகம். மருத்துவ வசதிகளும் மிகவும் குறைவு. இங்கு வாழ்வதே ஒரு தண்டனை என்றே சொல்லலாம். பேங் குவாங் சென்ட்ரல் பிரிசன், இது தாய்லாந்துல இருக்குது. மிகவும் கடுமையான தண்டனைகளுக்கு பெயர் பெற்றது தான் இந்த பிரிசன். பேங்காங் ஹிட்லன் என்று அழைக்கப்படும் இந்த சிறையில கைதிகள் முதல் 3 மாதங்கள் கால்களில் சங்கிலியுடன் வாழ வேண்டிய நிலை இருக்கும். மரண தண்டைகளுக்கு காத்திருக்கும் கைதிகள் இங்கு அடைக்கப்படுகிறாங்க. இந்த சிறை வாழ்க்கை மிகவும் கொடூரத்தனமாக கருதப்படுது.
இந்த உலகின் சில சிறைகள் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் இடங்களாக மட்டும் இல்லாம மனித மனதை முற்றிலும் உடைக்கும் கொடூரத்தனமான சூழலாக இருக்குது. இந்த ஆபத்தான 6 சிறைகள்ல நீங்கள் எந்த சிறையை மிகவும் பயங்கரமானதுன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் செய்து சொல்லுங்க. இந்த மாதிரியான மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.